ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், ஸோ வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா குரு பௌர்ணிமா. ஸோ பாபாவுக்கு ரொம்ப விசேஷமான நாள். பாபாவுக்கு அபிஷேகம் எல்லாமே ஆரத்தி எல்லாமே ஆயிடுத்து. இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. கோவில்ல இன்னைக்கு ஹோல் டேவும் கோலாகலமா இருக்கும். ஹோல் டே பிரசாதம் எல்லாமே இருக்கும். விஸ்தாரமான பிரசாதமா இருக்கும் பார்த்தேன்னாக்கா. அதே போல எங்க அபார்ட்மெண்ட்லயே வந்து சத்யநாராயண பூஜை பண்றா. சோ அதுக்கும் கூப்பிட்டுருக்கா. அங்கேயும் சாப்பாடு இருக்கு. சோ இப்ப சத்திக்கு எனக்கு இன்னும் ஒண்ணுமே புரியல. நான் என்ன மெனு எடுத்துக்க போறேன் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல. நான் இப்ப வந்து பூஜை எல்லாம் ஆயிடுத்து. பாபா கோயிலுக்கு போகணும். ஸோ 2-3 விஷயங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துதான் நான் வந்து தலிகை பண்ண போறேன். ஸோ என்ன தலிகை பண்ண போறேன்றத அப்ப டிசைட் பண்ணி நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. ப்ராபபிளி இன்னைக்கே வீடியோ ரிலீஸ் ஆகலாம். ஒருவேளை இந்த சுத்துறதுல எனக்கு எடிட்டிங் பண்ண முடியலன்னா நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான குரு பூர்ணிமா. சாரி போட்டு இருக்கேன். ஒரு ஆர்டினரி ஃபேன்சி சாரி வித் மோப்பு செயின், அவ்வளவுதான், நத்திங், வேற ஒன்றும் இல்லை. ஸோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு உண்டான மெனுக்கு ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் ஆயிடுத்து. நான் காத்தால போய் இது வந்து அந்த பூஜை சொன்னேன் இல்லையா, சத்யநாராயண பூஜை, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். கோவிலுக்கு போக முடியல, மோஸ்ட்லி ஈவினிங் தான் போவேன். ஸோ கர்நாடகாவில் இருந்துட்டு பிசிபெலாபாத் ஒன் ஆஃப் த டே பண்ணலன்னா அது எப்படி இந்த ஒன் பாட் குக்கிங் ரைஸ் சீரீஸில். ஆனால் நான் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரில் வைக்க போகிறது கிடையாது. ஒரு பாதி ப்ரிப்ரேஷன் குக்கரில் பண்ணிவிட்டு மிச்சத்தை வெளியில் பண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட போகிறேன். எனிவே அது ஒரே ஒரு சிம்பிள் டிஷ் தான். அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன் ஒர்க் என்னென்ன பண்ணின்னு இருக்கேன்றதை காமிக்கிறேன். ஸோ பார்த்தேன் அப்படின்னாக்கா அரிசி எதில் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவல் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். கண்டிப்பாக இது மஸ்ட்டு. அதாவது அரிசி ஜாஸ்தியும் எப்பயும் போல் கொஞ்சோண்டு பருப்பு போட்டாக்கா அதுக்கப்புறமா பேலே பாத் அப்படின்னாலே, பேலேனா பருப்பு, பருப்பு போட்டு சாதம்னு வச்சா பருப்பு கொஞ்சம் டாமினேட்டிங்காக தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஹோட்டலில் கல்யாணங்கள்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நான் பண்ணுறதை ஆத்தென்டிக்காக பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் மாற்றி பண்ணிக்கோங்க. எல்லா ஐட்டமுமே இதே ஸ்பூனில் தான், குட்டி ஸ்பூன் இருக்கு இல்லையா, இந்த குட்டி ஸ்பூனில் தான் நான் எடுத்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர். இதை நல்லா அலம்பிக்கணும். இது இருக்கட்டும். ஸோ குக்கரோட போடுறதுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை ஒரு 10 வெங்காயம் கீரி போட்டுருக்கேன். நல்லா நிறையா தெரியுது. வெங்காயம் வேணால் இந்த வெங்காயத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி வெங்காயம் சாப்பிடாதவா இதே பிசிபெலாபாத்தை வித்தவுட் ஆனியன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமா வேர்க்கடலை இல்லைன்னா அவரைக்கால், அப்படி இல்லைனாக்கா பட்டாணி, எது வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து வேர்க்கடலையை ஊற வச்சுட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து இப்போ குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ அரிசியும் பருப்பையும் நல்லா அலம்பின்ட்டு எந்த மெஷர்மெண்ட்டால் இது எடுத்தோமோ இதால் 8 டம்ளர் தண்ணி வைக்கணும். கொஞ்சம் தளர தான் இருக்கும். உங்கள் அரிசியை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. புது அரிசியாக இருந்தால் குழஞ்சிடும் சீக்கிரமாக. பழைய அரிசியாக இருந்தால் ஜலம் ஜாஸ்தி தேவைப்படும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து 1 கப்பு அரிசி 1 கப்பு பருப்பு போட்டுனேன், துவரம் பருப்பு. அதுக்கு 8 கப்பு, எந்த கப்பால் மெஷர்மெண்ட் எடுத்தேனோ அதால் 8 கப்பு தண்ணி வச்சுட்டுருக்கேன். இதோட இப்போ வெங்காயம் இதெல்லாம் அலம்பி எடுத்துட்டாச்சு. கேரட், பீன்ஸ், ஒரு பெரிய கேரட்டாக இருந்தது 1 கேரட்டு, ஒரு 10 பீன்ஸ் எடுத்துட்டுருப்பேன். அதுக்கப்புறமா அலம்பி ஊற வச்ச வேர்க்கடலை, அதையும் இதோட போட்டுட்டா தான் வெந்துடும், தனியாக போடக்கூடாது. இதெல்லாம் போட்டு ஒரு 4-5 விசில் தாராளமாக விட்டு எடுத்துட்டா தான் சாதமும் பருப்பும் நல்லா குழஞ்சிருக்கணும். முழிச்சுண்டு நிற்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் கையில் தூக்கிறதுக்கு கை தாங்க மாட்டேங்கிறது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். சாதாரணமாக 4 விசில் விடுவேன். இன்றைக்கி 1 விசில் எக்ஸ்ட்ரா விடுறேன். 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன்.
சாதத்தை வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. ரெடிமேட் பிசிபேலை பாத் பவுடர் கிடைக்கிறது. தயவுசெய்து ஈஸியாக செய்யணும்னு நினச்சா அதை வாங்கி பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வெரி ட்ரெடிஷ்னலாக பொடி ரெடி பண்ணி பண்ணுறதையும் காமிச்சுடுறேன். ஆல்ரெடியும் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நேரம் சுடட்டும். அடுப்பு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சாமான்கள்னு பார்த்தாக்கா ஒரு எல்லாமே இந்த டீஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். குட்டி டீஸ்பூன், அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 3/4 டீஸ்பூன் கடலப்பருப்பு. உளுந்து கொஞ்சம் கூட இருக்கணும், அவ்வளோதான் கணக்கு. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அந்த டீஸ்பூனால் 3 டீஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். ஒரு 10 பியாடிகை சில்லி எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 ஆர்க்கு கருவேப்பிலையை உருவி எடுத்துட்டுருக்கேன். ட்ரை கோகோனட் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு மெயினாக இதெல்லாம் போட்டால் சாம்பார் சாதம்ன்றோம் இல்லையா, இந்த ஊரில் பிசிபேலாபாத்தில் ஒரு சின்னதாக பட்டை, லவங்கம், ஏலக்காய். நான் எங்கள் ஆற்றுல இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு சேர்த்து பண்ணாலே எங்கள் ஆத்துக்காருக்கு ரொம்ப பிடிக்கிறதே கிடையாது. ஸோ நான் காமிக்கிறத ஒழுங்காக காமிச்சிடணும். அதுக்கோசரம் தான் ஒரு பட்டை எடுத்திருக்கேன். அந்த சுருள் பட்டையில் ஒரு 1/4 பார்ட் பட்டை எடுத்துட்டுருக்கேன். 4 லவங்கம் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்துட்டுருக்கேன். வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். கர்நாடகா டிஷ்ஷில் வெல்லம் போடலைன்னா அதுக்கு ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் லெமனில் நான் புளி ஜலம் கரைச்சி எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துட்டோன்னா பிசிபேலாபாத் பவுடர் ரெடி ஆகிடும். உங்களுக்கு ஒரு வேளை பிசிபேலாபாத் பவுடர் வேண்டாம், இதெல்லாம் பெரிய ப்ராசஸாக இருக்குன்னா இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஒன் பேக்கெட்டில் 1 டைம் யூஸ் மாதிரி சின்ன சேஷையிலலாம் கிடைக்கும். தயவுசெய்து அது என்ன பேக்கெட்னு கேட்காதீங்கோ, அது என்ன பிராண்டுனே தெரில. ஸோ நான் ஒரு இடத்துல உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் அதை வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து. சின்னதாக அடுப்பை வச்சுக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் குத்திருக்கேன். இதில் இப்போ இந்த வறுத்துக்கிற சாமான்கள்லாம் போட்டுடலாம். அடுப்பை சின்னதாக வச்சுட்டேன்னா கருகாமல் செவப்பாக வரும். நல்லா செவக்க வந்தால் தான் வாசனை நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் செவப்பு கலர் வரட்டும். இப்போ வாசனை வர ஆரம்பிச்சுடுத்து, லேசாக செவக்கவும் ஆரம்பிச்சுடுத்து. ஒரு கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகா வத்தலையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். காரம் அவாளுக்கு தகுந்தாப்பில். பியாடிகை சில்லி மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் காரம் கிடையாது. காரம் வேணுங்கிறவா கொஞ்சமாக ஒரு குண்டூர் சில்லி கூட ஒரு 2 என்னமோ 3 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பட்டை லவங்கத்தையும் ஆட் பண்ணிடலாம். லேசாக வறுத்தா போகிறோம், தட் இஸ் செவக்க வறுத்தா போகிறோம், கருகாமல் பார்த்துக்கணும். கருவேப்பிலை, இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் சாமான்களை போட்ட உடனேயே பிசிபேலாபாத் பவுடரோட அதாவது அந்த பண்ணதோட ப்ராடக்டோட வாசனையே வர மாதிரி வருது. நல்லா வருது வாசனை. இப்போ கொப்பரை பொடியை ஆட் பண்ணிடுறேன். துருவினது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு என்னமோ இந்த பவுடர் தான் கிடைக்கிறது. வேறு சில கடைகளில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அந்த கொப்பரை பொடி கொஞ்சம் சிவப்பு கலர் வந்தால் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இது ஆன கையோடு நம்ம இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டிதான். ஃபஸ்ட்டு மிளகாயை ஒரு ரவுண்டு ஓட்டின்ட்டு அப்புறம் மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பொடி அம்மா சான்ஸே அப்படி மணக்கிறது வாசனை. என்னதான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி போட்டு பண்ணச்ச உள்ள ஒரு குவாலிட்டி வேறு. அஃப்கோர்ஸ் ரெடிமேடு கிடச்சதுன்னா வேலை ஈஸி, அதனால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பட்டு இந்த பொடிக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு எந்த பொடியும் வராது. அதில் நான் அடித்து சொல்லுவேன். இப்போ நம்ம அந்த புளி ஜலத்தை இதெல்லாம் கரைச்சி குத்தி சாதத்தோடு கலந்துட்டோன்னா நமக்கு பிசிபேலாபாத் ரெடி ஆகிடும். பண்ணிடலாமா? இப்போ வானலியில் எண்ணெயை குத்தின்ட்டு இதுக்குண்டான கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம் பொரியட்டும். இந்த கடுகோட கொலாஞ்சி விதை சேர்ந்து போயிடுத்து.
அதனால் கொஞ்சம் எல்லாத்துலேயும் அது வருது. இந்த ஒரு ஈடு இது காலியாகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். கண்ணு தெரியல கடுகா என்னன்ட்டு படக்குன்னு போய் கடுகு பாட்டிலில் போய் அதை குத்தி தொலைச்சிட்டேன் நான். இப்போ புளிஜலம் குத்திக்கலாம். துளியோண்டு மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். நம்ம இப்போ எதுக்குமே உப்பு போடல, சாதத்துலேயும் போடல, எதுலேயுமே போடல. இது ஒரு கொதி வரைச்ச உப்பு போட்டுடலாம். ஸோ இப்போ சாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டிருக்கேன். நல்லா ஒரு டீஸ்பூன் 1.25 டீஸ்பூனே போட்டிருக்கேன். காரணம் என்னென்னா சாதம் கலந்துருக்கோம் இல்லையா, பருப்பு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இந்த 4 பேருக்கு இருக்கிற மாதிரி தான் பொடி. ஸோ அதனால் ஒரு ஃபுல் இதையுமே இதோட ஆட் பண்ணிடலாம். பொடிகள்லாம் நம்ம நல்லா வறுத்துட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ பச்சை வாசனைலாம் ஒன்றும் கிடையாது. புளி பச்சை வாசனை போன கையோடு நம்ம சாதத்தில் கலந்துட வேண்டிதான். இப்போ இந்த வெல்லத்தை போட்டுடலாம். ஸோ யாரோ சொல்லியிருந்தா நீங்கள் அச்சு வெல்லம் மாதிரி அந்த ஸ்கொயராலாம் இப்போ கிடைக்கிறதே யூஸ் பண்ணாதீங்கன்னு. நான் எப்பயுமே ஒரு தடவை அது வாங்கினேன் நடுவில், உங்களுக்கு வீடியோலேயே காமிச்சிருப்பேன். கம்ப்ளீட்டாக அது ஃபங்கஸ் வந்துடுத்து. அது ஏதோ ஈஸியாக இருக்கும் போல இருக்குன்னு நினச்சி வாங்கி தான் ஃப்ளாப் ஆகிடுது. நான் எப்பயுமே உருண்டை வெல்லம் பாகு வெல்லம் வாங்கி தான் யூஸ் பண்ணுவேன். ஏதோ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கேன்னு நினச்சி அதை வாங்கின்னு வந்து ஃபுல்லு ஃபங்கஸ் வந்து தூக்கி தான் போட்டேன். ஸோ நான் அதனால் எப்பயுமே அந்த கட்டி வெல்லமோ அச்சு வெல்லமோ அதெல்லாம் வாங்கவே மாட்டேன். உருண்டை வெல்லம் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதை அப்பப்போ மைக்ரோவேவில் வச்சு ஹீட் பண்ணி உடச்சி வச்சுருவேன், அவசரத்துக்கு தேவைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஈவன் கட்டி பெருங்காயம்லாம் கூட சில நேரத்தில், இப்போ இதுக்கெல்லாம் கட்டி பெருங்காயம் தானே போட்டேன், சில பவுடர் அரைக்கிறது அந்த மாதிரி நேரங்களில் கட்டி பெருங்காயம் போடுவேன். குழம்பு டே டு டேக்கு வந்து பவுடர் தான் போட்டு பண்ணுவேன். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருது, நல்லா கெட்டியாகவே இருக்குது இல்லையா. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் எடுத்து தண்ணி நிறையா குத்தி கூட சாதம் கரெக்டாக மலர்ந்து போயிருக்கு. அப்படியே வேணும்னா நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு புளிஜலம் இதோட ஆட் பண்ணோம் இல்லையா. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பிசிபேலாபாத்துக்கு ரெடி பண்ண அந்த குஜ்ஜுவை வந்து சாதத்தோடு கலந்துட வேண்டிதான். இதில் கொஞ்சமாக ஒரு வெந்நீரை மாதிரி வச்சு ஒரு 1/4 டம்ளர் வெந்நீர் வச்சு கலந்து அதோட கலந்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா போட்டு அதாவது குக்கரில் வச்சும் பண்ணலாம். அதோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அது அவ்வளோவா கிரேட்டாக இல்லை. வேணுங்கிறவா அப்படியும் பண்ணிக்கலாம். இந்த பொடிகள்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னாக்கா அப்படி பண்ணலாம். இல்லைன்னா இன்ஸ்டன்ட் பொடி போட்டு எல்லாத்தையும் புளி ஜலம் உப்பு இந்த அரைச்ச பொடிகள் எல்லாத்தையுமே குக்கரில் ஒன்றா போட்டு நீங்கள் கலந்து கூட அதை பண்ணலாம். இதை கம்ப்ளீட்டாக கலந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நல்ல தளர கலந்துக்கணும். பிசிபேலாபாத் கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் தளர தான் இருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். காரம் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நான் அப்பாக்கோசரம் காரம் உப்பு எல்லாமே கம்மி பண்ணி தான் போடுறேன். இன்னும் சில பேர் கேட்டிருந்தேன், எங்கள் அப்பாவுக்கு வந்து கிரியேட்டினில் வந்து கொஞ்சம் ரீடிங் கூட இருக்குது. நான் அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து தான் சாப்பாடுகள் கொடுத்துட்டுருக்கேன். நான் பொதுவாகவே தனியாக சொல்லலை இதுக்கோசரம். நான் குக் பண்ணச்சியே எது சேர்த்துக்கலாம் எது சேர்த்துக்க வேணான்னு கூட சொல்லிகிட்டே வரேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன்னாக்கா எல்லா டிப்ஸுமே அதிலேயே கொடுத்துருவேன். எது பொட்டாசியம் ரிச் இருக்குது, அதை எப்படி சாப்பிடணும், அதே போல் கிரியேட்டின் ப்ராப்ளம் இருக்கிறவா இதை அவாய்ட் பண்ணலாம். கீரைகள் ஜென்ரலாக பாலக்கீரை சாப்பிடக்கூடாது, வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, இளநீ சாப்பிடவே கூடாது, அந்த வார்த்தைகளையே கூட சொல்லக்கூடாது. சில கீரைகள் சாப்பிடலாம், அதுவும் லிமிட்டடாக. சும்மா ஒரு மருந்துக்கு சாப்பிட்லாம். கீரை பிடிச்சவாளுக்கு விட மனசு இல்லைன்னா ஒரு கொஞ்சம் சில கீரைகள் சாப்பிட்லாம். ஸோ இப்போ நமக்கு பிசிபேலாபாத் தகதகான் எக்ஸலண்ட்டாக ரெடியாக எடுத்து இதை பூந்தியோட சாப்பிடுவா, இல்லைன்னா பூந்தி ரைத்தாவோட சாப்பிடுவா. அதை சர்விங் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. வித்யாராணிபுரம் பாபா டெம்பிள் குரு பூர்ணிமாவுக்கு போய் பாபாவை சேவிச்சிட்டு வந்தேன். ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இன்றைக்கி 1 பார்ட் சீரீஸோட டே 5. இன்றைக்கி 5th எபிசோட்.
இன்றைக்கி நான் வந்து கர்நாடகா ஃபேமஸ் ட்ரெடிஷ்னல் பிசிபேலே பாத் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நெய் பாருங்க நல்லா மேலே குத்திருக்கேன். சாப்பாடை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஆல்ரெடி ரொம்ப காரம் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் நெய் வந்து பார்த்து தான் குத்திருக்கேன். காரம் கொஞ்சம் கூட இருந்தால் நெய் வந்து தாராளமாக குத்திக்கோங்க. ஸோ குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தான் இந்த ஊரில் வந்து ஹோட்டலில் சர்வ் பண்ணுவாள். ஸோ இது ஆக்சுவலாக இந்த ஊரில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே யூஸ் பண்ணுவாள். நம்மளால் காலங்காத்தாலலாம் பிசிபேலே பாத் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும், பழக்கம் கிடையாது. இதுக்கு மேலே அவள் வந்து இந்த மாதிரி பூந்தியை மேலே போட்டு தருவா. பூந்தி வந்து நான் கடையில் வாங்கின பூந்தி தான் இது. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பூந்தியை தயிரில் போட்டு பூந்தி ரைத்தாவாக கூட தொட்டுக்கலாம் வேணுங்கிறவா. ஸோ இன்றைக்குண்டான ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு பார்த்தாக்கா பிசிபேலே பாத் மணக்க மணக்க ரெடியாக எடுத்து. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.